நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள் என்று சொன்னால், சிநேகம் என்பது நாம் ஒருத்தர் மீது பிரிய வைக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும், அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே மனுஷரிடத்திலே நாம் எவ்வளவாய் சிநேகத்தை வைக்கிறோமோ, நட்பு வைக்கிறோமோ, அதை காட்டிலும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கப்பட வேண்டும். கர்த்தரை அதிகமாய் நாம் நேசித்து அவர் மீது அன்பு காட்ட வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். கர்த்தரை சிநேகிப்பது நாம் அளவில்லாத நேசத்தையும் அன்பையும் கர்த்தர் மேல் காட்டப்பட வேண்டும். அதை கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே கர்த்தரிடத்திலே நாம் காத்திருக்கப்பட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையிலே வேதத்தை ஆராய வேண்டும். அதிகாலையிலே கர்த்தருக்காக காத்திருக்கப்பட வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து கிருபையும் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை கண்டடைகிறவர்கள் நேசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நாமும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தரை சிநேகிக்கவும் அன்பும் இரக்கமுள்ளவர். அதனால் நாமும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.